ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோம்ல, அது இந்த இடம் தான். திருப்பூரில் இருக்க நல்லூர் ஈஸ்வரன் கோயில் இது. இன்றைக்கி தேர் திருவிழா. அன்றைக்கி போகிற வழி ஃபுல்லாக நல்லா கடை வீதியெல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அடைச்சிட்டாங்க, வண்டி இது உள்ளே போகாத மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே வந்து இல்லை கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நிறைய ராட்டினம்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கரெக்டாக வரும்போது சிவன் தேர் பாதி தேர் முன்னாடி போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் பின்னாடி வழியாக வந்து அப்படியே, ஆனால் வர வேண்டிய வழி வேறு, நாங்கள் வர வேண்டிய தப்பாக வந்துட்டோம். அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. சிவன் தேர் பார்த்துட்டு நான் ஒரு டைம், அம்மா ஒரு டைம் தேர் இழுத்து முடிச்சுட்டு செம்ம கூட்டம். தள்ளி ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் தான் நின்னாங்க, ரொம்ப இடிச்சிட்டாங்க. அப்புறம் சிவன் தேருக்கு முன்னாடி வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் போச்சு. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெண்களோட கும்மி. இது ஒரு கும்மின்னு சொல்லுவாங்க, என்ன வேறு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. கும்மி நல்லா என்னமோ சாமி பாட்டெலாம் போட்டு நல்லா கும்மி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் முக்கியமான விஷயம். இது வந்து கைலாசத்தில் வந்து சிவபெருமானுக்கு அடிக்கிற மேலமாமா. இது ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நான் சண்டா மேல் நினச்சி போனேன், பட் அங்கே போனோன்னே பார்த்தா இது கைலாசத்தை அடிக்கிற மேளம் சிவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் இது என்னமோ நந்தி தேவர் கொடி போட்டு இதை ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆண்கள்லாம் சலங்கை ஆட்டம் ஆடினாங்க. இப்போ இன்னொரு கேங் வந்து கும்மி அதை ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. இதுதான் விநாயகர் தேர். ஃபஸ்ட்டு இந்த தேர் தான் முன்னாடி போச்சு, பட் நாங்கள் பின்னாடி வெளியே போனாலும் அப்படி பார்த்துட்டு வந்துட்டோம். இது 4 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க, இவங்களாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே சாமி பார்க்கலான்னு வந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தால் செம்ம டெக்கரேஷன். இந்த கோயில் இப்போ தான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அடுத்து தேர் இழுக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்க. எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திருவிழாக்கெல்லாம் போகிறோன்னா அழகாக இருந்துச்சு பார்க்க. செம்ம டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க கோயில் சுற்றி ஃபுல்லாக. அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளேயும் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்த்து திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் இது வந்து திருப்பூரோட காவடி குழு ஆட்டம்னு சொல்லி ஒரு ஆடினாங்க. சூப்பராக இருந்துச்சு இது காவடி ஆட்டம். குழந்தைங்கள்ல பெரியவங்க எல்லோரும் சூப்பராக ஆடினாங்க. அப்புறம் வந்து கடைசியில் பிரசாதம் வாங்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் இன்னும் வாங்கினவங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும். நல்லா ஒரு நின்று பிரசாதம் வாங்கிட்டு பட்டாசுல அடித்தாங்க, ரசிச்சுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு சாப்பாடு எங்களுக்கு இதுவே ஓகே, இதுவே போதும். நான் அவ்வளோ சாப்பாடு இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.